எல்லார் வீட்லேயும் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாம்பார் இருக்குங்க. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இன்னொரு வெள்ளிக்கிழமை. எங்கள் வீட்டில் வாரத்தில் 4 நாள் கூட சாம்பார் வச்சா சலிக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சு தனியாக வச்சுக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் நான் எல்லா காய்களும் கலந்து தான் போடுவேன். 1 2 காய் போட்டுலாம் சாம்பார் வைக்க மாட்டேன். அப்போ தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால. அது கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலா தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதுதான் கறி குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து காய் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்திருக்கு. அது கூடவே இந்த காயும் சேர்த்து வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தான் புளி சேர்ப்பேன். எங்கள் ஊர் பக்கம் வந்து தேங்காய், சீரகம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இன்னொரு பக்கம் இடி சாம்பார்னு செய்வாங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போல்லாம் அது செய்கிறதில்ல. இப்படி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறது. தாளிக்கும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொண்ணு ஒரு வேளை தாளித்து ஊற்றிட்டு இறக்கும் போது கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.